ஆர்கனைசேஷன் நேம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ், அதாவது பெர்மனன்ட் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி 500 இருக்குது. போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், அதிலே வந்து வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து பார்க்கலாம். சேலரியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேலில் 48,480, அதிலிருந்து 85,920 இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 20, 2025. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, எங்கே போய் அப்ளை பண்ணணும், அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேகன்சி டீட்டெயில்ஸில் 2 டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட், அது வந்து ஸ்கேல் JMGS 1, அதில் வந்து 250 போஸ்ட் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே IT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதில் வந்து ஒரு 250 போஸ்ட் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிரெடிட் இந்த போஸ்ட்டுக்கு எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அதோடு சேர்த்து CA, CMA, ICWA, CS இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரிலேட்டடான அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது MBA, MMS, PGDM, PGDBM இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ரிலேட்டடான மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று வந்து டிகிரி அதோடு சேர்த்து CA, CMA அல்லது MBA படிச்சிருந்தா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். செகண்ட் போஸ்ட்டுக்கு வந்து IT, அதனால் வந்து BE, BTech, MCA, MSc IT, MTech 5 years இன்டகிரேட்டட் MTech கோர்ஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடில் வந்து நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT தவிர எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், AI, சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி வேரியஸ் டிசிப்ளின்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட குவாலிஃபிகேஷன் இதில் மேட்ச் ஆதான்னு பார்த்துக்குங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 22 to 30 years இருக்கணும். மினிமம் 22, மேக்ஸிமம் 30. எந்த டேட் அப்படின்னா 1 April 2025. சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேலே சொன்னது போல் 48,000 85,000 இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஸோ அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட்லாம் இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். எந்த பேங்க் ஓப்பனிங்ஸ்னாலும் இனிஷியல் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை கிளியர் பண்ண தான் அடுத்த ரூம் நீங்கள் போக முடியும். செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் இருக்கும். IT ஜாப் மாதிரி வந்து குரூப் டிஸ்கஷன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த 3 ரவுண்டு நீங்கள் கிளியர் பண்ணும்போது தான் ஜாயின் பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் இங்கே இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் அந்த PDFல இருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம். அந்த PDF வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த PDF பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஓப்பன் ஆயிருக்கு. போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த டோட்டல் 250 வேகன்சிஸ் ரெண்டாக ஸ்பிட் ஆகிருக்கதை ஒவ்வொரு கேட்டகரி வைஸ், அதாவது SC, ST, OBC, EWS, URனா அன்ரிசர்வ்ட் இந்த மாதிரி கேட்டகரி வைஸாகவும் ஸ்பிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே எக்ஸாக்டாக தான் இருக்குது. அப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து April 30 ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆல்ரெடி. லாஸ்ட் டேட் வந்து May 20 நைட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாமே மேட்ச் ஆச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதில் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் ஓகே, இல்லைனாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் IT போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 1 year வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் IT டொமைனில். ஸோ அதுக்கான டொமைன் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏஜ் லிமிட், அப்புறம் வந்து ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC, ST, OBC, அதுக்கப்புறம் இந்த டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஏஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த PDFல இருக்குது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டு அதுக்குண்டான அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன், சிலபஸ் டீட்டெயில்ஸ், டீட்டெயிலான சிலபஸ் இல்லை, பட் நேம் ஆஃப் த டெஸ்ட்டு, எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், எவ்வளோ மார்க்ஸ், டியூரேஷன், இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிள் இருக்குது. 2 பார்ட்ஸாக நடக்கும் எக்ஸாம். பார்ட் 1ல் வந்து 3 டெஸ்ட் இருக்கும். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ் ரிலவென்ட் டு த போஸ்ட், நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டல் வந்து 150 கொஸ்டின்ஸ், 225 மார்க்ஸ் இருக்கும். டோட்டல் டியூரேஷன் வந்து 150 minutes. ஸோ இதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு அடுத்து வந்து குரூப் டிஸ்கஷன் GD இருக்கும். GDயில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். JDயில் வந்து மார்க்ஸ் இருக்குது 50 மார்க்ஸு. மினிமம் குவாலிஃபைங் வந்து 25 மார்க்ஸ். ஸோ இந்த ரவுண்டில் வந்து 25 கீழே எடுத்திங்கன்னா அடுத்த ரவுண்ட் போக மாட்டீங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் வந்து இன்டர்வியூ வச்சு அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நம்பர் 25ல் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த 3 இடத்துல வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் வந்து பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். அதே போல் ஸ்டெப்ஸ் அதுவும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இனிஷியல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். செகண்ட் வந்து பேமெண்ட் ஆஃபீஸ். அடுத்து வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்,
அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அனெக்சர் 1ல் இருக்கும். அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். வச்சுட்டு தான் அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீ இங்கே இருக்குது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 1180 இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. எஸ்சி எஸ்டி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 177 ருபீஸ். ஸோ இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ யூனியன் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு கெரியர் செக்ஷன் இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா டைரெக்டான லிங்க் இங்கே இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போயிடும். இந்த அனெக்சர் 1 காமிச்சிட்டு நெக்ஸ்ட் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அனெக்சர் 1 வந்து பேஜ் நம்பர் 12ல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்க்கான அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் இருக்குது. உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனுக்கு வந்து கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை எடுத்து கையில் வந்து ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதி அதையும் ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியான அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதுபடி நீங்கள் ஸ்கேன் பண்ண ஐடியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஒரு சிஸ்டமில் ஒரு ஃபோட்டோ ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஆன்லைனில். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களோட நேம் எழுதணும். ஸோ இந்த செக்ஷனை வந்து நல்லா வெரிஃபை பண்ணிட்டு நல்லா பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணலாம். ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா ஸோ இந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டைரெக்டான அப்ளை பண்ணுற லிங்க்கு. உங்களுக்கு இந்த லிங்க் கிடைக்கலன்னா நீங்கள் யூனியன் பேங்க் வெப்சைட்டுக்குள்ளே போய் கெரியர் செக்ஷனில் போய் தேடணும். பட் நம்ம பேஜில் வந்து டைரெக்டாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அப்புறம் வந்து போஸ்ட்டோட அந்த நேம் டீட்டெயில்ஸ் இருக்குது. டாப்பில் வந்து எல்லோ கலரில் ஒரு பட்டன் இருக்கும். இது வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீயும் ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டு அங்கேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே லாகின் இருக்கும். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் இங்கே லாகின் பண்ணி உள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோ. ஸோ இதில் ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ். எல்லா ஃபார்ம்லேயுமே எல்லா ஸ்டெப்ஸ்லேயுமே வந்து ஸ்டார் போட்டிருக்க ஃபீல்ட்ஸ் வந்து மேண்டேட்ரி. அதை ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்த ஸ்டெப்பு போகும். இதே போல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபில் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு May 20 வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.